வேளாண்மையில் இயந்திரத்தின் தேவை காலத்திற்கேற்ப வளர்ந்து வருகின்றது. தேவையே கண்டுபிடிப்புகளுக்கு தாய் என்பது போல இன்றைக்கு வேளாண்மையில் மேற்கொள்ளும் சவால்கள் ஏராளம். இதனை கருத்தில் கொண்டு வேளாண் ஆராய்ச்சியாளர்கள் புதிய கருவிகளை இத்தொழிலுக்கு அறிமுகம் செய்து வருகின்றனர். அவ்வகையில் களை எடுக்கும் இயந்திரம் குறித்து குமுளூர் வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எம் சரவணகுமார் அவர்கள் விவரிக்கின்றார். நாம் இன்று கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திற்கு உட்பட்ட உறுப்பு கல்லூரியான திருச்சி மாவட்டம் லால்குடி தாலுகாவிலே அமைந்துள்ள வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் பண்ணை இயந்திரவியல் துறையில் வேளாண் துறையை இயந்திரமயமாக்குதல் பற்றி நாம் இன்று அறிய வருகின்றோம். உழவு தொழிலிலே உழவை நாம் விவசாயிகள் அனைவரும் தொழிலாக கொண்டுள்ள காரணத்தால் நாம் இடுகின்ற இடுபொருளிலோ உரங்களிலோ மற்ற எந்த ஒரு செயல்களிலும் நம்மால் செலவினங்களை குறைக்க முடியாது. ஆனால் நாம் பயன்படுத்தக்கூடிய பணியாட்கள் பற்றாக்குறையை கருவிகளை கொண்டு நிரப்பும் பொழுது நம்மால் அந்த செலவினங்களை குறைக்க முடியும். அந்த வகையிலே களை எடுக்கும் கருவிகளை பற்றி பார்ப்போமே ஆனால் நாம் ஒவ்வொரு தொழிலிலும் ஒவ்வொரு பயிர் சாகுபடியிலையும் 40க்கும் மேற்பட்ட சதவீதத்தில் நாம் ஆட்களுக்காக செலவு செய்கின்றோம். அதிலே 25 விழுக்காடு களை எடுப்பதற்காக நாம் செலவினம் செய்கிறோம். அந்த செலவினத்தை குறைக்கும் பொழுது நாம் நமது பயிர் சாகுபடிக்கான செலவினத்தை நம்மால் குறைக்க இயலும். அந்த வகையில் இன்று தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட சில களை எடுக்கும் கருவிகளை நாம் பார்க்க உள்ளோம். அந்த களை எடுக்கும் கருவிகளை பற்றி கூறும் பொழுது களை எடுப்பது என்றாலே களை கொத்து அல்லது மண்வெட்டியால் நாம் களை எடுக்கின்றது மட்டுமே நமக்கு ஞாபகம் வரும். அவ்வாறு நாம் செய்யும் பொழுது நாம் அந்த வேலையை செய்யும் பொழுது குனிஞ்சு வேலை செய்கிறோம். குனிந்து செய்யும் பொழுது நமது முதுகு தண்டானது வலி ஏற்பட்டு நாம் அடிக்கடி சிரமப்படுகிறோம். ஆகையினால் ஓய்வு தேவைப்படுகிறது. இந்த ஓய்வு நேரத்தை நாம் குறைக்கின்ற நோக்கத்திலே நீண்ட கைப்பிடிகளை கொண்ட களை எடுக்கும் கருவிகளை நாம் தயார் செய்துள்ளோம். அந்த வகையில் அந்த கருவிகளானது தோட்ட விவசாயத்திற்கும் மானாவாரி சாகுபடி செய்வதற்கும் வயல்வெளிகளிலே நெல் வயல்களிலே களை எடுப்பதற்கும் பயன்படுகின்றது. ஒவ்வொரு பயிர்களுக்கும் ஏற்ப அந்த களை எடுக்கும் கருவி மாறுபடுகிறது. அதே போன்று ஒவ்வொரு மண்ணுக்கும் ஏற்ப அந்த களை எடுக்கும் கருவி மாறுபடுகின்றது. நாம் தற்பொழுது பார்க்கின்ற கருவி நெல் வயல்களிலே களை எடுக்க பயன்படக்கூடிய கருவி. இந்த கருவி 1/2 HP இன்ஜினை கொண்டு இயக்கப்படுகிறது. இதை இயக்கும் பொழுது நாம் ஒரு நாளைக்கு 1 ஹெக்டேர் வரை நாம் களை எடுக்க முடியும். அடுத்து நாம் பார்க்கும் கருவி தோட்ட விவசாயத்திலே களை எடுக்கக்கூடிய கருவி. இந்த கருவியானது ஒரு சிறிய வடிவத்தை கொண்டுள்ள காரணத்தினால் நாம் தோட்ட பயிர்களில் நடுவில் உள்ள களைகளை எடுப்பதற்கு இது ஏதுவாக உள்ளது. இக்கருவியானது 1 HP மோட்டாரை கொண்டு இயங்குகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கும் கருவி தோட்ட பயிர்களிடையே களை எடுக்கின்ற கருவி. இக்கருவியானது வாழை வெங்காயம் போன்ற பயிர்களுக்கிடையே உள்ள களைகளை எடுப்பதற்கு இது பயனுள்ளதாக இருக்கிறது. இது 1 HP டீசல் இன்ஜினை கொண்டு இயக்கக்கூடிய ஒரு கருவி. அடுத்து நாம் பார்க்கின்ற கருவி தோட்ட பயிர்களுக்கிடையே களை எடுக்கக்கூடிய கருவி. இதில் சிறப்பு அம்சம் என்னவென்றால் நாம் இங்கே கொடுத்துள்ள சக்கரமானது வயலில் சேறு இருந்தால் கூட அந்த சேற்றில் நம்மால் இயக்குவதற்கு ஏதுவாக இருக்கும். இவற்றை நாம் பயன்படுத்தும் பொழுது நாம் அதிகப்படியான நிலத்தை குறைவான நேரத்தில் நம்மால் களை எடுக்க முடிகின்றது. இதனால் நாம் சரியான பருவத்திலே களை எடுக்க முடிகிறது, சரியான ஈரப்பதத்திலே களை எடுக்க முடிகிறது. சரியான நேரத்தில் களை எடுப்பதால் நாம் பயிர்களின் வளர்ச்சிக்கு ஏதுவாக நாம் ஒரு நிலத்தை பண்படுத்த முடிகிறது. எனவே இந்த கருவிகளை நாம் பயன்படுத்தி விவசாயத்திற்கு ஆகக்கூடிய செலவினங்களை குறைத்து ஒரு விவசாயியின் லாபத்தை அதிகப்படுத்தி விவசாயியின் வாழ்வாதாரத்தை பெருக்குமாறு இந்த கருவிகளை பயன்படுத்தி பெருக்குமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் விவரம் பெற முனைவர் எம் சரவணகுமார் அவர்களை 09047457466 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.